ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு தரமான ஹாரர் மூவி தான் கைஸ் பார்க்க போகிறோம். அந்த மூவி பேர் தி ப்ரே ஃபார் தி டெவில். இந்த படம் ஒரு நல்ல ஒரு ஹாரர் ஃபீல் கொடுத்தது கைஸ். அதான் உங்ககிட்ட எடுத்து கொடுக்கலான்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். சரி, அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க வீடியோ குழப்பலாம். படத்தோட ஓப்பனிங் சீனில் ஒரு சின்ன பொண்ணை தான் காட்டுறாங்க. அவள் எல்லா டோரும் க்ளோஸ் பண்ணிட்டு உட்காந்துட்டு ப்ரேயர் பண்ணிகிட்டு இருக்கா, பயந்து போய். இப்போ வெளியே அவங்க அம்மா கதவை தரன்னு சொல்லிட்டு தட்டிகிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த பொண்ணு திறக்கிற மாதிரியே இல்லை. இப்போ அவங்க அம்மாவும் ஏதோ பைத்தியம் பிடிச்ச மாதிரி தலையை வச்சு டப்பான்னு இடிச்சிக்கிறாங்க அந்த கதவில். அப்படிங்க கட் பண்ணா இப்போ ஒருத்தங்களை காட்டுறாங்க. இவங்க யாருன்னா, அந்த சின்ன பொண்ணாக இருந்தாங்க பற்றியா ப்ரே பண்ணிட்டு இருந்தாங்களே, அவங்க தான் இது. இவங்க தான் நம்ம இந்த கதையோட ஹீரோயினி. இப்போ இவங்க யார்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்கன்னா, ஒரு காலேஜோட பிரின்சிபல் கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. அந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க, சின்ன வயசில் நடந்த விஷயத்தெல்லாம். ஏன்னா ஹீரோயினி குட்டி பொண்ணாக இருக்கிறப்போ அவங்களுடைய அம்மாவுக்கு பேய் பிடிச்சிருந்துச்சாம். எப்போவுமே அவங்க ஹீரோயினிக்கூட இருக்கிறப்போ அவங்க கொஞ்சம் வைலண்ட்டாக பிஹேவ் பண்ணுவாங்களாம். அந்த மாதிரி தான் ஒரு நாள் ஹீரோயினி தலை சீவிட்டு இருக்கப்போ நார்மலாக இருந்தாங்களாம். டைம் போக போக ஒரு மாதிரி வைலண்ட்டாக நடந்துக்கிறாங்களாம், முடிய பிச்சு எடுப்பாங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தெல்லாம் எதுக்காக என்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்கன்னா, இந்த காலேஜ் யூஜி பிஜி படிக்க வேண்டிய காலேஜ் கிடையாது, பேய் ஓட்டுறதுக்காக படிக்க வேண்டிய காலேஜ் இது. இப்போ நம்ம ஹீரோனிக்கும் அந்த காலேஜில் சீட்டும் கிடச்சிடுச்சு. இப்போ நம்ம ஹீரோனியும் அந்த காலேஜில் ஃபஸ்ட்டு கிளாஸ் அட்டன் பண்ணுறதுக்காக போகிறான். அப்படி நம்ம ஹீரோனி போகிற வழியில் ஒரு மொட்டை ஃபாதரை பார்க்குறா. இவரும் இந்த கதையோட ஒரு மெயின் கேரக்டர் தான். இப்போ நம்ம ஹீரோயினியும் ஃபர்ஸ்ட் டே கிளாஸ் அட்டன் பண்ணிகிட்டு இருக்கா. இப்போ என்ன பற்றியான கிளாஸ் போயிட்டுருக்குன்னா, ஹோலி வாட்டர் பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. ஹோலி வாட்டரோட பவர் எந்த அளவு இருக்கும், எவ்வளோ முக்கியமானது அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த காலேஜோட அடியில் ஹோலி வாட்டர் கிணறு இருக்குது அப்படின்னும் இங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்கிட்டையும் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த காலேஜில் படிக்கிறது மட்டும் கிடையாமல் அந்த காலேஜில் இருக்க பேஷண்ட்ஸையும் கவனிக்கணும், அதாவது பேய் பிடிச்சிருக்கோங்க. அதே மாதிரி தான் நம்ம ஹீரோயினியும் அந்த பேஷண்ட்டு, ஒரு வயசான பேஷண்ட்டை கவனிக்கிறதுக்காக வருவா. இப்போ இவங்களும் அந்த தாத்தா கிட்ட சகஜமாக பேசுவா, சாப்பாடெலாம் ஊட்டி விட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். அதே மாதிரி ஒரு ரூமுக்கும், பேஷண்ட் இருக்க ரூமுக்கும் நிறைய சிசிடிவி கேமரா இருக்குது. அதெல்லாம் ஒருத்தர் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு. அடுத்து நம்ம ஹீரோயினி ஒரு குட்டி பொண்ணை பார்க்கறதுக்காக போகிறா. இந்த பொண்ணு பார்க்க ரொம்ப சாந்தமாக இருக்காளே, இவளுக்கு ஒன்றும் தெரியாத பாப்பான்னு சொல்லிட்டு நினச்சிக்காதீங்க. இந்த குட்டி பொண்ணுக்கு பேய் பிடிச்சிருக்கு. அதுவும் சாதாரண பேய் இல்லை, பேய்க்கும் மேலே ஒரு சாத்தான். இப்போ அங்கே இருக்க டீச்சர்ஸும் பார்த்து பத்திரமா ஹேண்டில் பண்ணுமான்னு சொல்லிட்டு இந்த பொண்ணுக்கிட்ட ஒப்படைச்சிருப்பாங்க அந்த பொண்ணை. இப்போ நம்ம ஹீரோயினி அந்த குட்டி பொண்ணை பார்க்குறப்போ அவங்களுக்கு அப்படிலாம் ஒன்றும் தெரில. இப்போ அந்த சின்ன பொண்ணுக்கிட்டேயும் ஜாலியாக பேசிட்டு சாக்லேட்லாம் கொடுத்து ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க. இப்போ வேலைங்கெல்லாம் முடிச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டாக அவளோட ரூமுக்கு போகிறா. இப்போ அவங்களும் சரி தலை சீவலான்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இப்போ அவங்களுக்கு சின்ன வயசில் அவங்க அம்மா பண்ண கொடுமையெல்லாம் அவங்களுக்கு ஞாபகம் வருது. இப்போ அவங்க சீப்பியும் ஓரமாக வச்சுட்டு சரி ஜன்னலை சாத்தலான்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஜன்னலை ரிஃப்ளெக்டாக அந்த சின்ன பொண்ணு நிற்கிற மாதிரி தெரியும். இவங்களும் டப்புன்னு திரும்பி பார்த்தா அங்கே யாருமே இருக்க மாட்டாங்க. இப்போ டோருக்கு வெளியே, அவங்களோட ரூம் டோருக்கு வெளியே யாரோ நிற்கிற மாதிரி இருக்குது. இப்போ இவங்களும் போய் ஓப்பன் பண்ணி பார்த்தா அங்கே யாருமே இருக்க மாட்டாங்க. அப்படியே எங்கள் சீன் கட் பண்ணி அடுத்த நாள் கால் தான் காட்டுறாங்க. இப்போ இவங்களும் கிளாஸ் அட்டன் பண்ணலாம்னு சொல்லிட்டு நடந்து வந்துட்டு இருக்காங்க. அப்போ பின்னாடி யாரும் முணங்குற சத்தம் கேட்குது. இவங்களும் திரும்பி பார்க்குறாங்க, திரும்ப போகிறாங்க, திரும்ப முணங்குற சத்தம் டப்புன்னு திரும்பி பார்க்கும்போது அந்த சின்ன பொண்ணு நிற்கிறா. இப்போ இவங்களும் பாப்பா ரூமில் இல்லாமல் இங்கே என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணையும் கூட்டின்னு போயிட்டு அவங்க ரூமில் விட்டுட்டு இப்போ இவங்களும் கிளாஸ் அட்டன் பண்ணுறதுக்காக வராங்க. இப்போ அவங்க கிளாஸில் வந்து யார் இருக்கிறான்னு பார்த்தா அந்த மொட்டை ஃபாதர் தான் எடுத்துகிட்டு இருக்காரு கிளாஸு. இப்போ அவர் எதை பற்றி கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்காருன்னா, அவர் ஒரு பேய் ஓட்டியிருப்பார் ஒரு பொண்ணுக்கு, எலன்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணுக்கு. அது எப்படி எவ்வளோ கஷ்டப்பட்டு ஓட்டினார் சொல்லிட்டு அதை பற்றி பேசிகிட்டு இருக்காரு. இப்போ அந்த பொண்ணுக்கு பேய் ஓட்டும் போது எவ்வளோ வைலண்ட்டாக பிஹேவ் பண்ணால், அது மட்டும் இல்லாமல் என்ன பேசினா சொல்லிட்டு ஒரு வாய்ஸ் நோட்டாகவும் ஒரு ஃபைலாகவும் வச்சுருக்காரு. இப்போ அந்த பொண்ணு அந்த வாய்ஸ் நோட்டில் என்ன பேசியிருக்கானா, வேறு ஒரு லாங்குவேஜ், பல்கேரியா என்ற ஒரு லாங்குவேஜில் பேசிகிட்டு இருக்கா. இப்போ இந்த மொட்டை ஃபாதரும் பசங்கிட்ட சொல்கிறாங்க, இவ பேர் ஏலனா, இவளுக்கு நாங்கள் பேய் ஓட்டுறப்போ ரொம்ப கஷ்டப்பட்டோம். ரொம்ப கொடூரமான சாத்தனி உடம்புக்குள்ளே இருந்தது, அது எல்லாரையும் ஆட்டி படைச்சிது. ஆனால் அந்த பொண்ணு உடம்புல இருக்க அந்த சாத்தனை மட்டும் எங்களால் வெளியவே எடுக்க முடியல. இப்போ அவள் சாவோட விளிம்பில் இருக்கா, இன்னும் கொஞ்ச நாள் அவள் செத்துருவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இப்போ நம்ம ஹீரோனிக்கும் அந்த கேஸ் மேலே இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் ஜாஸ்தியாகிடுது. அதனால நம்ம ஹீரோன் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த பொண்ணுடைய வாய்ஸ் ரெக்கார்டு இருக்கும் இல்லையா, அவங்க கூட பல்கேரியா மொழியில் பேசியிருப்பாளே, அதை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணுறா. அப்படியே அதை டிரான்ஸ்லேட் பண்ணி பார்க்கும்போது அதில் சொல்கிற ஒரே விஷயம், எனக்குள்ளே இன்னொரு குரல் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பான். அதே தான் நம்ம ஹீரோனியோடைய அம்மாவும் இந்த விஷயத்த சொல்லியிருப்பாங்க. இவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஆர்வம் வந்ததுனால இந்த விஷயத்தை பற்றி இன்னும் கொஞ்சம் சில பேர் கேட்கலான்னு சொல்லிட்டு அங்கே இருக்க ஒரு லேடி கிட்ட போய் இவங்க கேட்டால் அப்படியே அந்த விஷயம் அந்த ஃபாதரோட காதுக்கு போயிடுது. இப்போ நம்ம ஹீரோனையும் அவங்க திட்டுறாங்க. என்னன்னா, நீ காலேஜுக்கு வந்து 2 நாள் தான் ஆகுது, அதுக்குள்ளே இவ்வளோ பெரிய கேஸ் நீ அட்டன் பண்ண பார்க்குறியா? ஃபஸ்ட்டு நம்ம காலேஜுக்குள்ளே இருக்க சின்ன பேஷன்ஸ், அது மட்டும் இல்லாமல் ஃபுல் விஷயத்தையும் கற்றுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோனையும் திட்டி அமுச்சு விட்டுறாங்க. இப்போ ஹீரோனியும் சரின்னு சொல்லிட்டு அந்த தாத்தாவை கவனிக்கிறதுக்காக வந்திருப்பாங்க. அப்படி அவரோட முதுகை ஸ்பாஞ்ச் வச்சு தொடச்சி விட்டுட்ருப்பாங்க. அப்படி தொடச்சி விட்டுட்டு இருக்கும்போது அப்போது அவரோட முதுகு ஒரு மாதிரி தோசைக்கல் மாதிரி கொதிக்குது, சூடாகுது.
மட்டும் இல்லாம நம்ம ஹீரோயினி அந்த ரூம்ல இருக்கும்போது அந்த ஸ்பீக்கர்ல அவங்க அம்மா பாடுற மாரி சத்தம் கேட்கும்போது அவங்களுக்கு அள்ளு விட்டுடுது. நம்ம ஹீரோயினி அந்த இடத்த விட்டு தெரிச்சு ஓடலாம்னு பார்த்தா டோர்லாம் லாக் ஆயிடுது. பார்த்தா அந்த தாத்தா வந்து நம்ம ஹீரோயினிய கழுத்து பிடிச்சு தூக்கி அவங்கள கைய பிடிச்சு டூயட் ஆடிட்டு இருக்காரு. டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு. நாக்கே 4 முழத்துக்கு இழுத்து காட்ட அதில் நம்ம ஹீரோயினியும் பயந்து போய் தள்ளி விட்டுறாங்க அந்த தாத்தாவ. விஷயம் எல்லாமே அந்த சிசிடிவி கேமரால பதிவாகியிருக்கும். அத அந்த மொட்டை ஃபாதரும், அந்த சிஸ்டரும் வந்து பெரிய ஆளுங்க அந்த இடத்துலயே பெரிய ஆள் இருப்பாரு. அவங்ககிட்ட குடுக்குறாங்க. அதான் அவரும், "ஏய்யா உங்க ஸ்டூடண்ட்ஸுக்கு நீங்க ஒழுங்கா சொல்லி தரலையா? இப்படி பயப்படுறாங்க பேய் ஓட்டுறதுக்கு. இப்படி பயப்படுறாங்களே ஸ்டூடண்ட்ஸ்க்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா உன் மேல தான் ஏன் கேஸ் வரும்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இப்ப இவரும் சொல்றாரு, "சாரி சார். என்னுடைய ஸ்டூடண்ட்ஸுக்கு பேய் ஓட்டுறதுக்கான சீரியஸ்னஸ் தெரியல சார். அதனால நானே போய் பேய் ஓட்ட சொல்லி தர போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்புறாரு. இப்ப அங்க இருக்கவங்க எல்லாரையும் கூட்டின்னு போயிட்டு அந்த சின்ன பொண்ணு இருப்பா இல்லையா? அவளுக்கு பேய் ஓட்டுறதுக்காக கூட்டின்னு போயிட்டு இருப்பாரு. இப்ப அங்க கூட்டின்னு போயிட்டு சொல்றாரு, "இந்த பொண்ணுக்கு 10 வயசு தான் ஆகுது. ஆனா இந்த பொண்ணு உடம்புக்குள்ள கொடூரமான சாத்தான் இருக்கு. இத விரட்டுறதுக்கு உங்கள யார் வாலண்டரியா வரீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இப்ப நம்ம ஹீரோயினையும் கை தூக்குறாங்க. ஆனா அவரு நம்ம ஹீரோயினைய அனுப்பாம முன்னாடி 2 பேர் இருப்பானுங்க. அவன்கிட்ட பைபிளு, ஹோலி வாட்டரு அது மட்டும் இல்லாம சிலுவை அதெல்லாம் குடுத்து அனுப்பி விடுறாங்க. இப்ப அவனுங்க 2 பேரும் உள்ள போறானுங்க. அப்படி உள்ள போனோனே அந்த பொண்ணு அவங்கள பாக்குது. அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணுடைய கண் அப்படியே ஒரு மாரி ஒயிட் கலர்ல ஆகுது. அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணு ஏதோ ஒரு மாரி செவுரு மேல ஏர்றா. இப்ப அவனுங்களும் தொடர்ந்து அந்த பைபிள்ல இருக்க வசனங்கள்லாம் சொல்லிட்டு படிக்க, இப்ப அந்த குட்டி பொண்ணு பயங்கரமா கத்துறா. அப்படி கத்துனதுல சிசிடிவி கேமரா, அங்க இருக்க எலக்ட்ரிசிட்டி எல்லாமே கட் ஆயிடுது. இதெல்லாம் நம்ம ஹீரோயினி பயந்து போய் மிரண்டு போய் பார்த்துட்டு இருப்பா. இப்ப அந்த குட்டி பொண்ணும் அந்த மேல இருக்க செவுருலாம் இறங்கி கீழ வந்து இப்ப நம்ம ஹீரோயினி கிட்ட வரா. அப்படி வந்து அவளுடைய கையில ஏதோ புழு மாரி வெளிய வருது. அது மட்டும் இல்லாம "என்ன உள்ள விடு, என்ன உள்ள விடுன்னு" சொல்லிட்டு கத்துறா. இப்ப இந்த ஃபாதரும் இதுக்கு மேல வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு இவரே இப்போ உள்ள போறாரு. இப்ப அந்த பொண்ணும் அந்த கட்டிலுக்கு அடியில போய் ஒளிஞ்சுக்கிறா. இப்ப இவரும் அந்த பெட்டாண்ட பொறுமையா போறாரு. அப்படி போகும்போது டப்புன்னு அந்த பேய் அவரோட கால பிடிச்சு இழுத்து விட்டுருது. இப்ப இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த நம்ம ஹீரோயினியும் பொறுத்துக்க முடியாம இப்ப நேரா அந்த குட்டி பொண்ணு கிட்ட வரா. இப்ப நம்ம ஹீரோயினியும் அவளுடைய பேரை சொல்லி கூப்பிட ஆரம்பிக்கிறா. இப்ப அந்த பொண்ணும் அந்த சாத்தானையே மீறி அந்த பொண்ணு வெளியே வரா. அப்போ திடீர்னு அந்த பொண்ணு வாய்க்குள்ள சர சர சரன்னு சொல்லிட்டு அவளோட முடியெல்லாம் வாய்க்குள்ள போகுது. அப்படி போற முடிய இவனுங்களும் பாதியிலே இழுத்து பிடிச்சிட்டு இருக்கானுங்க. அப்போ டப்புன்னு அந்த பொண்ணோட வாய்க்குள்ள இருந்து அந்த பேய் அந்த சாத்தானோட கை வரும். அதுக்கப்புறம் அந்த பேய் அதாவது அந்த சாத்தான் அந்த குட்டி பொண்ணு உடம்புக்குள்ளேருந்து போயிடும். அதாவது இப்போதைக்கு. இப்போ அந்த 2 பேர்ல அந்த ஒருத்தன் அந்த குட்டி பொண்ணு வரைஞ்ச வித்தியாசமான டிராயிங் எடுத்து வச்சுக்கிறான். அதுக்கப்புறம் இங்கே சீன் கட் பண்ணா இப்போ நம்ம ஹீரோயினியும் அந்த 2 பசங்களும் ஒன்றா உட்காந்து பேசிகிட்டு இருப்பானுங்க. இப்போ அதில் ஒரு பையன் அந்த டிராயிங் எடுத்தால அவன் அந்த குட்டி பொண்ணை வரைஞ்ச அந்த டிராயிங்கை காட்டி, "இந்த டிராயிங் எனக்கானதுன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். இப்போ நம்ம ஹீரோயினியும் ஏன்னு சொல்லிட்டு கேட்க, இப்போ அவன் சொல்லுவான், "எனக்கு எமிலியான்னு சொல்லிட்டு ஒரு சின்ன தங்கச்சி இருக்கா. அவள பல பேர் கொடூரமா கற்பழிச்சாங்க. அதனால அவ கர்ப்பமும் ஆனா. அப்படி இருந்தும் அந்த குழந்தைய அவனால பெத்தெடுக்க முடியல. அந்த குழந்தை இறந்து தான் பொறந்துச்சு" அப்படின்னு சொல்லி அந்த பையன் ஃபீல் பண்ணுறான். இப்போ இங்கே சீன் கட் பண்ணா அவனுங்கிட்ட பேசி முடிச்சுட்டு நம்ம ஹீரோயினியும் அவங்களோட ரூமுக்கு நடந்து போயிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு டெட் பாடி படுத்துட்டு இருக்க மாதிரி இருக்கும். இப்போ நம்ம ஹீரோயினியும் அது யாராக இருக்கான்னு சொல்லிட்டு கிட்ட போய் பார்க்க போவாங்க. இப்போ அவங்களும் கிட்ட போயிட்டு அந்த துணியை விலக்கி பார்த்தா அவங்க அம்மாவாக இருப்பாங்க. இப்போ அந்த பாடியை பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக அவன் நடுங்க ஆரம்பிக்கிறான். இப்போ அவள் பின்னாடி ஏதோ சத்தம் கேட்கவும் இப்போ அவள் திரும்பி பார்த்து முன்னாடி பார்க்கும்போது அந்த பேய் இருக்காது. அதாவது அந்த பாடி இருக்காது. இப்படி அவங்க அம்மா பாடி எங்கடா போச்சுன்னு சொல்லிட்டு அப்படி பார்த்துட்டு இருக்கப்போ டப்புன்னு அவங்கள அம்மா அவங்களோட கழுத்தை பிடிப்பாங்க, வாயை அமுக்குவாங்க. டப்புன்னு இவங்களும் அச்சு பூச்சி எழுந்துக்கிறாங்க. பார்த்தா இது ஒரு கனவாக இருக்கும். இப்போ சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினி அந்த சின்ன பொண்ணை பார்க்கலான்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்படி போகும்போது அந்த பொண்ணு படுத்துட்டு இருக்கா. "என்னம்மா எப்படி இருக்குது, ரொம்ப சோர்வாக இருக்கான்னு" சொல்லிட்டு கேட்கும்போது, அப்போலாம் ஒன்றும் இல்லை" அப்படின்னு சொல்லிட்டு படுத்துட்டு இருக்கா. இப்போ அவளுக்கு நேற்று நடந்த விஷயம் எதுவுமே அவளுக்கு ஞாபகம் இல்லை. ஆனால் அவன் சொல்கிறான், "எனக்கு ஒரு கனவு மட்டும் வந்தது" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது சொல்லும்போது, "அப்படி என்ன கனவுன்னு" சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ அவளும் சொல்கிறா, "நான் ஒரு டார்க்கான ரூமில் இருந்தேன். என்னை சுற்றி நிறைய பேர் இருந்தாங்க. என்னை பார்த்து பயங்கரமாக கத்துனாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அதில் ஒரே ஒரு குரல் மட்டும் கேட்கும். அது என்னை ஏதாச்சும் பண்ண சொல்லும். சில நேரத்தில் ஏதாச்சும் ஒரு விஷயத்த எனக்கு காட்டும். அது மட்டும் இல்லை, அந்த ரூமுக்குள்ளே நீங்களும் இருந்தீங்க. பட் ஆனால் நீங்கள் மட்டும் கத்தலைன்னு சொல்லிட்டு அப்படியே தூங்கிடுறா. இப்போ சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அந்த பொண்ணை தொட போவா பாருங்க. டப்புன்னு அவளை பிடிக்க வரும் அந்த கை. அதெல்லாம் ஒரு திக்குனாயிடும் அவங்களுக்கு. இப்போ நம்ம ஹீரோயினையும் அந்த மொட்டை ஃபாதரை கூப்பிட்டு பேசிகிட்டு இருப்பாங்க. என்னன்னா, அந்த குட்டி பொண்ணை காப்பாற்றுறதுக்கு வேறு வழி இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. "எனக்கு தெரியல. இப்போதைக்கு அந்த பொண்ணை ஒரு முக்கியமான ரூமில் வச்சுருக்கோம். வேலை அவள் எங்களோட கட்டுப்பாட்டையும் மீறி போனானா அவளை வேட்டிக்கன் சிட்டியில் அமுச்சு விட்டுருவோம்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. "அப்போலாம் பண்ணாதீங்க" அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்கிறாங்க. அந்த பொண்ணை என்னால் காப்பாற்ற முடியும், எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படி அவங்க சொல்கிறப்போ அவர் சொல்கிறாரு, "நீங்கள் கம்முன்னு ப்ரேயர் பண்ணுறது மட்டும் வேலையை பாருங்கள், நாங்கள் பார்த்துக்குறோம்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு.
இப்ப அன்னைக்கு நைட்டு காட்டுறாங்க. இப்ப நம்ம ஹீரோயின் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, அந்த விஷயத்த பத்தி இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த விஷயத்த விடுற மாரி இல்ல நம்ம ஹீரோயினி. இப்ப அடுத்த நாள் என்ன பண்றாங்கன்னா, அவனுங்க கூட 2 ஃப்ரெண்ட்ஸ் இருப்பானுங்க இல்லையா? அவனுங்க கூட ஹெல்ப் கேட்டு இப்ப அந்த லைப்ரரிக்குள்ள போறாங்க. இப்ப அங்க இருக்க இன்சார்ஜ டைவர்ட் பண்ணி உள்ள இருக்க 2, 3 ரெக்கார்ட எடுத்துப்பாங்க. இப்ப அந்த ரெக்கார்ட எடுத்துட்டு வந்து சிஸ்டம்ல போட்டு செக் பண்ணி பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்போது இங்க குணப்படுத்த முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த வேட்டிகன் சிட்டில எடுத்துன்னு போய் விட்டுருப்பாங்க இல்லையா? அவங்களெல்லாம் பத்தி போட்டிருக்கு. அந்த ரெக்கார்ட தான் இங்க எடுத்துட்டு வந்திருப்பாங்க. அப்படி இவங்க செக் பண்ணி பார்த்தா, அந்த சர்ச்சுக்கு போன எந்த ஒரு பேஷண்ட்டுமே உயிரோட இருக்கிறதா சரித்திரமே இல்ல. உயிரோடவே இல்ல யாருமே அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. அப்படி போனவங்க எல்லாருமே கொடூரமான முறையில இறந்து போயிருக்காங்க. ஆனா மிலான்ற ஒரே ஒரு பேஷண்ட்ட தவிர, அந்த ஒரு பேஷண்ட் மட்டும் தான் முழுசா குணமாகி அந்த சர்ச்ச விட்டு வெளிய போயிருக்காங்க. அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. இப்ப அவங்களும் அந்த டேப் ரெக்கார்ட்ல இருக்க அந்த இன்டர்வியூ போட்டு பார்க்குறாங்க. அப்படி போட்டு பார்க்கும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு 2 தங்கச்சி இருந்தாங்க. 2 பேருமே என் கண் முன்னாடி தான் இறந்து போனாங்க. ஆனா நான் அவங்கள காப்பாத்துற சூழ்நிலை இருந்தும் அவங்கள நான் காப்பாத்தல அப்படின்னு சொல்லிட்டு போடுறாங்க. அதனால அத பத்தியான குற்ற உணர்ச்சி என் மனசுக்குள்ள இருந்துகிட்டே இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம என்னுடைய குற்ற உணர்ச்சினாலேயே எனக்குள்ள இருந்த சாத்தான் ரொம்ப சக்தி வாய்ந்ததா ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாம இவங்க இப்ப அந்த சரியாயிட்டு போயிருப்பாங்க இல்லையா? அப்படி போகும்போது அவங்க மூஞ்சி சிதைஞ்சிருக்கும். என்னன்னு பார்த்தா அந்த குற்ற உணர்ச்சினால அவங்களே அங்க கத்தி எடுத்து அவங்க மூஞ்சி சிதைச்சிட்டு இருப்பாங்க. அப்படியே இங்க கட் பண்ணா இப்ப நம்ம ஹீரோயினி சின்ன வயசுல நடந்தத தான் காட்டுறாங்க. இப்ப நம்ம ஹீரோயினி அந்த அந்த காலேஜோட ஹெட் மாஸ்டர் கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க. இப்ப அவங்களும் கேட்குறாங்க, "உங்க அம்மா எப்படி இறந்தாங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அவங்களே சூசைட் பண்ணிட்டு இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இப்ப நம்மளுக்கு ஒண்ணு சொல்றாங்க. நம்ம அந்த மீலாக்கு எப்படி அந்த அவங்களோட சிஸ்டர கொன்னதுனால குற்ற உணர்ச்சி இருந்ததோ, அந்த மாரி நம்ம ஹீரோயினிக்கும் அந்த மாரி குற்ற உணர்ச்சி இருக்கு. இப்ப நம்ம ஹீரோயினியும் சரி அந்த குட்டி பொண்ண பார்க்கலாம்னு சொல்லிட்டு அந்த அவங்களோட கார்ட யூஸ் பண்ணும்போது, அந்த கார்ட வேலிடா இல்லன்னு சொல்லிட்டு வருது. இப்ப அதனால நம்ம ஹீரோயினியும் அந்த ஃபாதர் கிட்ட போயிட்டு, "ஏன் இப்படி பண்றீங்க? ஏன் ஓப்பன் ஆக மாட்டேங்குதுன்னு" சொல்லிட்டு கேட்கும்போது, அவளால மத்தவங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வரக்கூடாது இல்லையா? அதனால தான் இப்படி பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இப்ப நம்ம ஹீரோ என்ன சொல்றாங்க, இங்கேருந்து வேட்டிகன் சிட்டிக்கு மாத்தணும்னு சொல்லிட்டு சொல்றீங்க இல்லையா? நீங்க சொன்னதெல்லாம் சுத்த பொய். அங்க போனவங்க எல்லாருமே செத்துருக்காங்க. அதுல ஒரே ஒரு பொண்ணு மட்டும் தான் தப்பிச்சிருக்கா. இந்த குட்டி பொண்ணையும் அங்க அனுப்பிச்சு வச்சா, இவளும் செத்துருவா தானே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டுமா, இந்த விஷயம்லாம் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அது முக்கியம் இல்ல ஃபாதர். நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. பொதுவா டீமன்ஸ் எல்லாம் மனுஷங்களுடைய அவமானம், குற்ற உணர்ச்சி பயன்படுத்தி தான் அதுங்களுடைய சக்திகளை ஏத்திக்குது. மனுஷங்களையே அடிமையாக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க. நீ சொல்றதெல்லாம் உண்மையானு வச்சுக்கலாம், சரின்னே வச்சுக்கலாம். பாவம் அந்த குட்டி பொண்ணு உடம்புக்குள்ள, அந்த மனசுக்குள்ள என்னதான் இருக்கும் குற்ற உணர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. தெரியல ஃபாதர். ஆனா நம்ம கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்ப அவரும் சொல்றாரு, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நீ சொல்ற அந்த கான்செப்டே தப்பு. இதுக்கு மேல இந்த கேஸ்ல நீ இன்வால்வ் ஆகத பார்த்தேன். அதுக்கு மேல இந்த காலேஜே உன்ன விட்டு தூக்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டி அனுப்பிச்சு விடுறாரு. இப்படி நம்ம ஹீரோயினி அந்த ஃபாதர் கிட்ட பேசிட்டு இருக்கறதெல்லாம் இந்த பையன் பார்த்துட்டு தான் இருந்திருப்பான். நம்ம ஹீரோயினி நிப்பாட்டி, இந்த மாரி உன்கிட்ட சொன்னேன் இல்லையா? எமிலியான்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு தங்கச்சி இருந்தான்னு சொல்லிட்டு. அதான் அவ கற்பழிக்கப்பட்டிருப்பா. அவளோட குழந்தை இழந்தான்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பான் இல்லையா? இப்ப அவ அந்த குற்ற உணர்ச்சியில அவளுடைய உடம்புக்குள்ளேயும் அந்த டீமன் ஈஸியா நுழைஞ்சுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அவள போட்டு பாடா படுத்துது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கான். இப்ப நீ ஃபாதர் கிட்ட சொன்னத சரின்னு நிரூபிக்கணும்னா, உன்னுடைய தங்கச்சிய முதல்ல நீ குணப்படுத்தணும். எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். ஆனா என்னால முடியல. அதெல்லாம் நீ குணப்படுத்திட்டனா, இதுவே ப்ரூஃபா வச்சு ஃபாதர் கிட்ட சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அதனால ஹீரோயினியும் அந்த பையனும் சேர்ந்து ஸ்ட்ரெயிட்டா எமிலியா வீட்டுக்கு போறாங்க. அப்படி போய் பார்த்தா, அந்த பையனுடைய தங்கச்சி 3 நாளா சாப்பாடு இல்லாம அப்படியே படுத்து தூங்கிட்டு இருக்கா. ஹீரோயினுடைய மனசுக்குள்ளேயே பயம் நெறைய இருக்கு. ஆனா அத வெளியில பெருசா காட்டிக்கல. இப்ப இவங்களும் அந்த பொண்ணுடைய வயித்த தொட்டு பார்த்தா, அங்க ஒரே காயங்களா இருக்கு. அப்படியே அங்க நம்ம ஹீரோயினி புனித நீர் எடுத்து ஒரு கிராஸ் சிம்பல போடுறா. அப்படி போட்டதுடனே நம்ம எமிலியாவுக்கு முழிப்பு வந்துடுது. இப்ப அவளுக்கு மட்டும் முழிப்பு வரல. அவ உடம்புக்குள்ள இருந்த அந்த டீமனுக்கும் முழிப்பு வந்துடுச்சு. இப்போ அந்த பையன் தொடர்ந்து ஜெபம் பண்ணிட்டே இருக்கும்போது, அந்த பொண்ணுடைய வயிறு அப்படியே வீங்கிட்டே போகுது, பெருசாயிட்டே போகுது. இது இல்லாம மேல இருக்க ஃபேனும் படும் பயங்கரமா சுத்தி போய் சொருகுது. அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோயினியும் அந்த எமிலியா கிட்ட பேச ஆரம்பிக்கிறா. உன்னுடைய குற்ற உணர்ச்சினால மட்டும் தான் அந்த டீமன் உன்னோட உடம்புக்குள்ளேயே வந்திருக்கு. இந்த உடம்பு உன்னோடது, அந்த டீமனுக்கான உடம்பு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நீ தப்பு செஞ்சிருக்கலாம். உன் மனசுக்குள்ள குற்ற உணர்ச்சி இருக்கலாம். அத மன்னிக்க இயேசு இருக்காரு. எக்காரணத்த கொண்டும் அந்த சாத்தான நம்பாத. நீ குடுத்த உடம்ப நீயே திருப்பி எடுத்துக்கோ. அப்படி நம்ம ஹீரோயினி சொல்லிட்டு இருக்க, இப்ப அவனும் தொடர்ந்து அந்த ஜெப வார்த்தைகளா பேசிட்டு இருக்கான். அப்படி சொல்லிட்டு இருக்க ஒரு 4, 3 செகண்ட்லயே அந்த உடம்புக்குள்ள இருந்து அந்த டீமன் போயிடுது. இப்ப ஹீரோயினியும் அந்த ஃப்ரெண்டுக்காரனும் 2 பேரும் வெளிய உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்படி பேசிட்டு இருக்கும்போதே இப்ப நம்ம ஹீரோயினி ஒண்ணு சொல்றாங்க. எனக்கு 15 வயசு இருக்கும்போதே நான் பிரெக்னன்ட் ஆயிட்டேன். அது மட்டும் இல்லாம என்னை எடுத்து வளர்த்த குடும்பமும் என்ன தொரத்திட்டாங்க. அப்படி நான் நடு ரோட்ல நிக்கும்போது ஒரு சர்ச்சில இருந்த சிஸ்டர்ஸ் தான் என்ன எடுத்து வளர்த்தாங்க. ஹாஸ்பிட்டல்லயும் சேர்த்து விட்டாங்க. இப்போ ஃப்ரெண்டுக்காரன் கேட்கறான், "உன் குழந்தைக்கு என்னாச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்கறான். நான் அந்த குழந்தைய பெத்தெடுத்தேன். ஆனா அந்த குழந்தைய என்னால வளர்க்க முடியல. கடைசியா நான் அந்த குழந்தைய தொட்டு பார்த்ததோட சரி, அந்த சிஸ்டர்ஸ்லாம் அந்த குழந்தைய தூக்கின்னு போயிட்டாங்க.
என் குழந்தைய நானே கைவிட்டுட்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்றாங்க. இப்ப அவங்களும் அவங்களோட ரூமுக்கு வந்துடுறாங்க. இப்ப அவங்க அவங்களுடைய முடிய சீவலாம் பார்க்கும்போது, திரும்ப திரும்ப அவங்களுக்கு அவங்க அம்மா பண்ண அந்த டார்ச்சர் தான் ஞாபகம் வருது. அதனாலயே அந்த சீப்ப அவங்க தூக்கி போட்டுர்றாங்க. இப்ப அவங்க கண் ஏதோ உறுத்துற மாரியே இருக்கு. இப்ப இவங்களும் என்னடா இதுன்னு சொல்லிட்டு பார்த்தா, அந்த கண்ணுலேருந்து ஒரே பெரிய முடியா வருது. இப்ப யாரோ கதவ தட்டுறாங்க. இப்ப இவங்களும் போய் திறந்து பார்த்தா, ஒரு சிஸ்டர் இருக்காங்க. அவங்க சொல்றாங்க, இந்த மாரி மீட்டிங்ல உன்ன கூப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு போயிர்றாங்க. நம்ம ஹீரோயினும் ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு அங்க போறாங்க. போய் பார்த்தா, நேத்து நம்ம ஹீரோயினி எமிலியாக்கு பேய் ஓட்டியிருப்பா இல்லையா? அந்த விஷயம் இப்ப மேல் இடத்துக்கு தெரிஞ்சிடுச்சு. அது மட்டும் இல்லாம, அந்த எமிலியா பொண்ணு சூசைட் பண்ணி செத்தே போயிட்டாளாம். அந்த விஷயம் தெரிஞ்சு ஹீரோயினியோட ஃப்ரெண்டு, அதாவது அவனுடைய அண்ணன் நொந்து போய் உட்காந்துட்டு இருக்கான். இப்ப அந்த ஃபாதரும் சொல்றாரு, இந்த பேய்ங்களே அப்படிதான். மனுஷங்க முன்னாடி போயிட்டேன்னு சொல்லிட்டு காட்டிட்டு, அதுக்கப்புறம் திரும்ப வந்து அவங்கள கொன்னுடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதே மாரி தான் உன்னையும் ஏமாத்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. நீயும் அந்த பேய்கிட்ட ஏமாறி அதிக பிரசங்கித்தனம் பண்ணி பொண்ணோடைய உயிரையே எடுத்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இதுக்கு மேல நீ இங்க இருக்க தகுதி இல்ல. நீ எங்கேருந்து வந்தியோ அங்கேயே போயிடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இப்ப நம்ம ஹீரோயினியும் அவங்கள எடுத்து வளர்த்த அந்த சர்ச்சுக்கே போயிடுறாங்க. இப்ப கொஞ்ச நாளும் போகுது. அப்போ திடீர்னு ஒரு நாள் ஹீரோயினுடைய ஃப்ரெண்டு வந்து முன்னாடி நிக்கிறான். நான் உன்னை பார்க்க தான் வந்தேன். அது மட்டும் இல்லாம அந்த குட்டி பொண்ணு நேட்டலியா பத்தி கொஞ்சம் சொல்ல வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். இப்ப அதை பத்தியும் சொல்றான். என்ன சொல்றான்னா, அந்த பொண்ணு நாளுக்கு நாள் கொஞ்சம் மோசமா போயிட்டு இருக்கா. அதனால அவளை வேட்டிக்கன் சிட்டிக்கு அமுச்சு விடலான்னு சொல்லிட்டு ஒரு வேன்ல ஏத்தி அமுச்சு விட்டோம். அப்படி போயிட்டு இருக்க வழியிலேயே அந்த வண்டியில இருந்த ஒரு ஃபாதர் 2 டாக்டர்ஸை கொடூரமா கொன்னுட்டான். அதனால இதுக்கு மேலதான் அந்த பொண்ணை வேற இடத்துல இடமாற்றம்லாம் பண்ண முடியாது. அதனால அதே சர்ச்சுக்கு இருக்க சிறையில லாக் பண்ணி வச்சிடலாம்னு சொல்லிட்டு முடிவு எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கான். இப்ப நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, சரி அதுக்கு நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நான் வேணா ப்ரேயர் பண்ணிக்கிறேன், இதெல்லாம் என்கிட்ட ஏன் வந்து சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவன் உனக்கு கையில கொடுக்குறான். என்னன்னு பார்த்தா ஒரு ஜெபமாலை. இந்த ஜெபமாலை அந்த குட்டி பொண்ணு கையில இருந்த ஜெபமாலை. இந்த ஜெபமாலைய பார்த்தோனே நம்ம ஹீரோயினிக்கு ஷாக்கு தாங்கல. ஏன்னா, கடைசியா நம்ம ஹீரோயினி அவளுடைய குழந்தைய பார்க்கும்போது இந்த ஜெபமாலைய அந்த கையில போட்டுட்ருப்பா, அவளோட குழந்தை கையில. இதெல்லாம் அவ பார்க்குறப்போ, அந்த சின்ன பொண்ணு நேட்டலியா வந்து இவளுடைய மகன் சொல்லிட்டு இப்ப கண்டுபிடிச்சிடுறா. இந்த விஷயம் எல்லாமே அந்த டீமன் தான் பிளான் போட்டு பண்ணியிருக்கு. நம்ம ஹீரோயினிக்கு விஷயம் தெரிஞ்சோனே அவளோட பொண்ண காப்பாத்துறதுக்காக அந்த சர்ச்சோட பேஸ்மெண்ட்டுக்கு அவனும் ஃப்ரெண்டோ 2 பேரும் போறாங்க. அப்போ அங்க ஒரு பெரிய கிணறு ஒண்ணு இருக்கும். ஸ்டார்ட்டிங் சீன்லயே சொல்லியிருப்பாங்க பார்த்தீங்களா? இந்த காலேஜுக்கு அடியில ஒரு கிணறு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப நம்ம ஹீரோயினியும் அந்த ஃப்ரெண்டுக்கார பையனும் 2 பேரும் அந்த பொண்ணுகிட்ட போறாங்க. அப்படி போன கொஞ்சம் செகண்ட்லயே அங்க இருக்க லைட்லாம் ஃபுல்லா ஆஃப் ஆயிடுது. இருட்டுக்குள்ள அந்த சாத்தான் பாட்டு பாடுற மாரி சத்தம்லாம் கேக்குது. இப்ப அந்த டீமனும் அவ எதிர்க்க வந்து அந்த பொண்ணோட உருவத்துல அம்மா அம்மான்னு சொல்லிட்டு சொல்லுது. இப்ப நம்ம ஹீரோயினும் சொல்றாங்க, நீ யாருன்னு எனக்கு தெரியும். ஒழுங்கா என் பொண்ண விட்டுடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இப்ப அந்த குட்டி பொண்ணு வந்து கேட்கறா, என்ன ஏன் கை விட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இப்ப நம்ம ஹீரோயினி சொல்றாங்க, நீ பொறக்கும்போது எனக்கு 15 வயசு தான் ஆச்சு. அந்த வயசுல உன்னை வளர்க்கறதுக்கு எனக்கு தகுதி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இப்ப டப்புன்னு அந்த பேயன் வந்து, நான் உன்னை பத்தி கேட்கல, உங்க அம்மா பத்தி கேட்டேன். உன்னோட உயிரை காப்பாத்துறதுக்காக தானே உங்க அம்மா சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. அதே மாதிரி உன் பொண்ணை காப்பாத்துறதுக்காக உன்னோட உயிரத்தா, உன்னோட உடம்பத்தா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேய் கேக்குது. இப்ப நம்ம ஹீரோனியும் எதுவுமே யோசிக்காம சரி வா எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு சொல்லிடுறான். இப்ப அந்த டீமோனும் அந்த குட்டி பொண்ணு உடம்ப விட்டுட்டு இப்ப நம்ம ஹீரோனி உடம்புக்குள்ள வந்துடுது. இப்ப அந்த ஃப்ரெண்டுக்காரன் பையன் வந்து அந்த குழந்தைய தூக்கிட்டு எங்க போய் பத்திரமா ஒளிஞ்சிக்கோ, வெளியே வராத அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். இப்ப கரெக்டா நம்ம ஹீரோனியும் அந்த இடத்துக்கு வந்துடுறா. இப்ப அந்த ஃப்ரெண்டுக்காரனை பேசவே உள்ள தூக்கி அடிக்கிறா. இப்ப நம்ம ஹீரோயினும் அந்த சின்ன பொண்ணு ஒளிஞ்சிட்டு இருப்பா இல்லையா? அவள பாத்துடுறா. இப்ப அவள தூக்கி அந்த கிணறு இருக்கும் இல்லையா? புனித தண்ணீர். அதுல முக்கி சாவடிக்கலாம்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்கா. அப்பதான் நம்ம ஹீரோயினிக்கு சில நினைவுகள்லாம் வர ஆரம்பிக்குது. அவள யாரோ ஃபாலோ பண்ற மாரி ஃபீல்லாம் வந்துட்டு இருக்கும். வேற யாரும் கிடையாதுங்க. நம்ம ஹீரோயினுடைய அம்மா தான். அவங்க செத்ததுக்கு அப்புறம் கூட நம்ம ஹீரோயினிய பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு பின்னாடியே சுத்திட்டு இருக்காங்க. இப்ப அவங்களும் நான் உன் கூட தான் இருக்கேன். அந்த டீமனை எதிர்த்து போராட அப்படின்னு சொல்ல, இப்ப நம்ம ஹீரோயினிக்கும் அந்த ஒரு குற்ற உணர்ச்சி போயிடுது. அந்த ஒரு குற்ற உணர்ச்சி இருந்தா தானே பேய்க்கு சக்தியே. இப்ப அதுவும் போயிடுது. இப்ப நம்ம ஹீரோயினிக்கும் அவளுடைய அம்மா கூட இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவளுக்கு ஒரு பொண்ணு இருக்குன்னு சொல்லிட்டு, இப்ப அவளுடைய உடம்ப எப்படியாவது கட்டுப்படுத்தி, அவ கையில ஒரு கிராஸ் சிம்பிள் இருக்கும். அத எடுத்து அந்த பேயோட தலை மேலயே வைக்கிறா. அப்போ அந்த பேய் கதறுது. அது மட்டும் இல்லாம அப்படியே தலைய சாய்ச்சு அந்த புனித தண்ணீர் இருக்கும் இல்லையா? கஷ்டப்பட்டு தலைய விடுறா அந்த தண்ணியில. இப்ப ஃபுல்லா அந்த தண்ணிக்குள்ளேயே போயிடுறா. இப்ப நம்ம ஹீரோனிக்கு அந்த ஃபாதர் சொன்னதான் ஞாபகம் வருது. சக்தின்றது உன் உடம்புக்குள்ள இருக்க அந்த சதை கிடையாது, உன்னோட சோல் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாரு. இப்ப அந்த டீமனும் நம்ம ஹீரோனி உடம்பை விட்டு போயிடுது. இப்ப அந்த ஃப்ரெண்டுக்கார பையனும் நம்ம ஹீரோனிய ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து விட்டுறான். நம்ம ஹீரோனிய பார்க்க அவளுடைய பொண்ணு வரா. நம்ம ஹீரோயினி தான் தான் அவளுடைய அம்மான்னு சொல்லிட்டு இன்னும் சொல்லல போல. இப்ப ஹீரோனி கிட்டயும் அவ ஒரு டிராயிங்க வரைஞ்சு கொடுக்குறா. நான் இதை பத்திரமா பாத்துக்கிறேன், நீ பார்த்து போயிட்டு வான்னு சொல்லிட்டு ஹீரோனி சொல்றாங்க. என்னன்னு பார்த்தா அவளுடைய பொண்ணை வேற யாரோ தத்து எடுத்துட்டு இருக்காங்க.
இப்ப நம்ம ஹீரோயினியும் அவளுடைய பொண்ணுக்கு பாய் சொல்லிட்டு இருக்கா. அப்படியே எங்க சீன் கட் பண்ணா, இப்ப அந்த ஹெட் ஆஃபீஸ தான் காட்டுறாங்க. அவரும் நம்ம ஹீரோயினிய பாராட்டிட்டு இருக்காரு. இந்த மாரி நீ கஷ்டமான ஒரு கேஸ முடிச்சதுனால, உன்ன நான் வேட்டிக்கன் சிட்டிக்கு அனுப்ப போறேன். அங்க போயிட்டு அட்டகாசம் பண்ற எல்லாரையும் போட்டு தள்ளு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களையும் அனுப்பிச்சு விடுறாரு. இப்ப நம்ம ஹீரோயினியும் ஒரு டாக்ஸில வேட்டிக்கன் சிட்டிக்கு போயிட்டு இருப்பாங்க. அப்போ ரோட்ல ஒரு அம்மா நம்ம ஹீரோயினிய குறுகுறுன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டே நிப்பாங்க. அத நம்ம ஹீரோயினி நோட்டீஸ் பண்ணிட்டு, "யோ கார் ஏடியான்னு" சொல்லிட்டு சொல்றாங்க. இவன் நம்ம ஹீரோயின் சொல்றத கேட்காம அப்படியே முறைச்சு பார்த்துட்டு இருப்பான் ஒரு மாரி. இப்ப அங்க லாஸ்ட்ல நின்னுட்டு இருந்த அந்த லேடி டப்புன்னு நம்ம ஹீரோயினி ஆண்ட வந்து நிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினியும் அவளோட கையில இயேசு சிலுவை எடுக்குறாங்க. இப்ப அந்த டிரைவர் பையன் நம்ம ஹீரோயினிய அட்டாக் பண்ற மாரி காமிச்சு அப்படியே இந்த படத்த முடிக்கிறாங்க. சரி சொல்லுங்க காய்ஸ், படம் எப்படி இருந்துன்னு சொல்லிட்டு. சரி ஓகே காய்ஸ், மீண்டும் ஒரு நல்ல வீடியோல சந்திப்போம். பை காய்ஸ்.